Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. உலகமே இப்போ ஒரு சுமூகமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த சூழலில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 364 புள்ளிகள் சரிஞ்சு 24,578 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1281 புள்ளிகள் சரிஞ்சு 81,148 முடிவடைஞ்சிருக்கு. நேற்றை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு சின்ன இறக்கமாக தான் தெரியுது. இதை நம்ம பொருளாதார விமர்சகர் எப்படி பார்க்குறாங்கிறத இன்னைக்கு ஷோவில் போய் பார்த்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இருக்க கேள்விகளை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீக்கெண்ட் அதை பற்றி நிச்சயம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஷோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. நேத்து அதிரடியா ஆரம்பிச்சது மார்க்கெட், இன்னைக்கு கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அந்த சரிவுக்கு காரணம் என்ன சார்? அது சரிவுன்னு நம்ம எடுத்துக்கலாமான்னு தெரியல. ஏன்னா நான் நேத்தே சொன்னேன், இந்த வாரத்துக்கு நடுவுல இடையில ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட் இப்படிதான் ஏறும் பொழுது ஒரு கன்சாலிடேஷன், இதுதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இதை கன்சாலிடேஷன் ஃபேஸா பாக்குறேன். ஏன்னா பேர் மார்க்கெட்டுங்கிறது ஓவர் ஆயிடுச்சு. புல் மார்க்கெட்டை நோக்கி போறதுக்கு முன்னாடி ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். அந்த கன்சாலிடேஷனுடைய ஒரு அங்கமா தான் இதை நான் பாக்குறேன். நேத்து ஏறின ஒரு வேகத்திற்கு இன்னைக்கு ஒரு மடை போடப்பட்டிருக்கிறது, ஒரு மட்டுப்பட்டு ஒரு நின்று நிதானித்து போகக்கூடிய அளவுல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கரெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதப்ப ஆமா, ஹெல்த்தி கரெக்ஷன் சொல்லலாம். இதை அதுதான் இந்த ஒரு இறக்கத்திற்கு காரணம். வீழ்ச்சின்னு சொல்றதை விட இறக்கத்திற்கு காரணம்னு நான் பாக்குறேன். வேறு சில காரணங்களும் இருக்கு. இப்ப இந்த ட்ரம்ப், சைனா, அமெரிக்கா அந்த பேக்ட் இருக்கு இல்லையா, அந்த பேக்ட் பொதுவாக ஒட்டுமொத்த உலகளாவிய அளவுல பார்க்கும் பொழுது ஒரு உலக பொருளாதாரத்திற்கு நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த 90 நாட்கள் தள்ளி போடப்பட்டதுக்கு முன்பு இருந்த நிலைமைங்கிறது இந்தியாவுக்கு கொஞ்சம் சாதகமா இருந்ததுங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா ஐபோன் ஏற்றுமதி கணிசமாக அதிகரிச்சிருக்கு. அந்த மாதிரி நிறைய முதலீடுகள் இந்தியாவை நோக்கி வர துவங்கியது. சைனா +1 அப்படிங்கிறது மாறி இந்தியாவே பிரதானமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற அளவுக்கு எல்லாம் பேசப்பட்டது. இந்த 90 நாட்கள் தள்ளி போடப்பட்டு மீண்டும் அந்த 115% டியூட்டியை குறைச்சிருக்குது அப்படிங்கிறது அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறதுனால இந்தியாவில நேற்று இருந்த ஒரு ஆரம்ப கட்ட யூஃபோரியாங்கிறது மெல்ல மெல்ல மட்டுப்பட ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பேக்ட் இந்தியாவுக்கு நல்லதா சார் இல்ல கெட்டதா? இல்ல, ஒட்டுமொத்தமாக பார்த்தால் உலகம் நல்லா இருந்தாதான் இந்தியா நல்லா இருக்க முடியும். அந்த விதத்துல இது நல்லது. உதாரணமா இந்த சமாதானம் வந்ததன் காரணமாக அங்க இந்த ரெசெஷன், தேக்க நிலை வருவது அமெரிக்க பொருளாதாரத்துல இல்லைங்கிறது இப்ப கொஞ்சம் சொல்றாங்க. அப்படி வரும் பொழுது தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த செலவினங்கள் முன்னால குறைக்கப்படும் சொல்லியிருந்தது, இப்ப மாறி மீண்டும் அதிகரிக்கப்படும், வழக்கம் போல இருக்கும் சொல்லப்படும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அது சாதகமானது. இந்த மாதிரி சில சாதகங்களும் இருக்கும், இல்லாமல் இல்லை. பட் இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு ஒண்ணு இருந்தது. வியட்நாம், இந்தியா மாதிரி நாடுகளுக்கு அட்வான்டேஜா இருந்த சில விஷயங்கள் இப்போ மாறி இருக்குது. இது இப்ப கிட்டத்தட்ட பழைய லெவல்ல நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால இது நம்ம முழுக்க சாதகம்னு சொல்ல முடியாது, முழுக்க பாதகம்னு நம்ம சொல்லி முடிச்சிட முடியாது. நம்ம நேற்று காலையில் இருந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் இப்ப இல்ல அப்படிங்கறது மட்டும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ட்ரம்போட ஒரு புதிய உத்தரவால இந்தியாவில மருந்துகள் விலை அதிகமாகும்னு சொல்றாங்க. பார்மா செக்டாரும் கொஞ்சம் அடி வாங்கும்னு சொல்றாங்க. அது என்ன உத்தரவுங்க சார்? இன்னைக்கு ஆக்சுவலா பார்மா செக்டார் ஏறி இருக்கிறத பாக்குறோம். பல நிறுவனங்கள் சிப்லா முடிவுகள் வெளியானது அதனால இருக்கலாம், சன் பார்மா ஏறி இருக்கு. பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவில் விற்கக்கூடிய மருந்துகளுடைய விலையை கணிசமா குறைக்கணும்னு அந்த நிறுவனங்களுக்கு அவர் ஆணையிட்டு இருக்கிறார். என்ன அவருடைய கருத்து என்னன்னா, பெரும்பாலான இறக்குமதி ஐரோப்பாவிலிருந்து வரக்கூடிய இறக்குமதி எல்லாம் ஐரோப்பாவில் ஒரு விலையும் இந்தியாவில் ஒரு விலையும் அமெரிக்கால ஒரு விலையுமா இருக்கு. எங்களுக்காக செயற்கையாக நீங்க இந்த மருந்துகளுடைய விலையை உயர்த்தி நீங்க கொடுக்குறீங்க, அதை நியாயமான விலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த விலை கட்டுப்பாடுகளை அவர் கொண்டு வர்றாரு. மருந்தை பொறுத்த வரைக்கும் விலை கட்டுப்பாடுங்கிறது உலக அளவுல பெரிய பல நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை கொஞ்சம் கடுமையாக்கி இருக்கிறார் அவர். பட் இதுல இந்தியாவுக்கு சாதகமா பாதகமான முதல் கட்டமா பார்க்கப்பட்டது இது பாதகமா இருக்கும். ஏன்னா இப்ப ஐரோப்பிய நாடுகள் அங்க இருக்கக்கூடிய அது போக அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த விலை கட்டுப்பாட்டால அதுல வரக்கூடிய அதீத லாபத்தை லாபம் குறையும். அப்ப அந்த லாபத்தை மேக்கப் பண்றதுக்கு இந்தியாவுல விலையை கூட்டுவாங்கன்னு அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வேறு சந்தை, இது வேறு சந்தை. அந்த ப்ராடக்டோட இது அங்க இருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸ் வேற மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்க அது பெரிய பாதிப்பை உடனடியாக ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனோம்னா இங்க பாசிட்டிவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அதாவது கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அதே மாதிரி டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் இந்த வேல்யூவேஷன்ல மிட் கேப் ஸ்மால் கேப்ல ஏதாவது வித்தியாசம் ஏற்பட்டிருக்குங்களா சார்? அதை பத்தி ஒரு செய்தி வந்துருக்கு. அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் வேல்யூவேஷன் கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கு, ரொம்ப ஹையா இருக்குது, சோ கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்ம தொடர்ந்து பல நாட்களாக சொல்லிட்டு வர்றது. இடையில மார்ச் மாதத்துல எல்லாம் கொஞ்சம் வேல்யூவேஷன் கரெக்டா ஆனிச்சு, திரும்ப இப்ப மீண்டும் ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம் சமீப ஓரிரு வாரங்களாக. சோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸ்மால் அண்ட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் வந்து எலிவேட்டடா இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பட் லார்ஜ் கேப்ஸ்ல வந்து கொஞ்சம் அங்கங்க வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கிற மாதிரியான கருத்துக்கள் அவங்களுடைய அந்த நிறுவனத்துடைய தனிப்பட்ட கருத்து. அது சரியா தவறாங்கிறதுல நம்ம சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அது என்னுடைய கருத்தும் அதுதான். நான் அதை வந்து தனிப்பட்ட முறையில ஐ அக்ரி வித் தட். ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து மீண்டும் மெல்ல மெல்ல ஒரு ஹையர் வேல்யூவேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. வேற லார்ஜ் கேப்ல இன்னும் அந்த அளவுக்கு வரலைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதுல அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு இருக்கவங்க என்ன சார் பண்ணலாம்? அவங்க வந்து அவங்க ஒட்டுமொத்தமான சந்தையை பத்தி தான் கருத்து சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் ஸ்மால் கேப் மிட் கேப்ல போடுறவங்க எப்போதுமே நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்யணும். நான் நீண்ட கால அடிப்படைன்னு சொல்லும் பொழுது ஓரிரு ஆண்டுகள் அல்ல. வருமான வரித்துறை சொல்ற மாதிரி ஓராண்டுக்கு மேல் இருந்தால் அது நீண்ட கால மூலதன ஆதாயம் அப்படி நம்ம சொல்ல வரல. நீண்ட காலம் நான் சொல்றது குறைந்தபட்சம் 8 ஆண்டுகளாவது இருக்கவங்க தான் ஸ்மால் கேப்புக்கு போகணும், இல்ல மிட் கேப்புக்கு போகணும். 5 to 8 ஆண்டுகள் இருந்தால் நம்ம பங்குச்சந்தை முதலீடுங்கிறதே குறைந்தபட்சம் 3 to 5 ஆண்டுகளாவது இருக்கணும் லார்ஜ் கேப்பா இருந்தா கூட. இல்லைன்னா பெரிய லாபம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் சில சமயம் அடிபடும். சோ அதனால அவங்க வந்து தொடர்ந்து எஸ்ஐபி முறையில முதலீடு செய்பவர்கள், ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்பவர்கள், அதை தொடர்றதுல ஒன்றும் பெரிய பாதகம் இருக்கிறதா தவிர எனக்கு தெரியல. ப்ரொவைடட் அது வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையிலான முதலீடாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பாத்துக்குவாங்க. பட் நம்ம நேரடியாக முதலீடு செய்யும் பொழுது நிச்சயமாக சிறு மற்றும் அந்த நடுத்தர பங்குகளை அவாய்ட் பண்றது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். நம்முடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து அந்த முடிவுகளை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம்ங்கிறத மறுப்பதற்கில்லை. நேத்து சொல்றப்ப சிபிஐ டேட்டா இன்னைக்கு வெளியாகும்லாம் சொல்லியிருந்தீங்க. டேட்டா வெளியாயிடுச்சுங்களா? அந்த டேட்டால என்ன சொல்லியிருக்காங்க? நிச்சயமா அவங்களுடைய விலைவாசி குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நுகர்வோர் விலை குறியீடு ஏப்ரல் மாதத்திற்கானது சற்று முன்னர் வெளியிடப்பட்டது. 18 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆயிருக்கு. மார்ச் மாதம் 3.34 அப்படின்னு இருந்தது. இப்ப 3.16% 0.18 புள்ளிகள் குறைந்து 3.16% அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏப்ரல் மாதத்துக்கு. இதுல பாத்தீங்கன்னா வந்து நகர்ப்புறங்கள்ல வந்து 3.36, அதாவது ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது 3.16 ஏப்ரல் மாதத்துல. பட் நகர்ப்புறங்களில் கொஞ்சம் அதிகமா விலைவாசி அதிகரிச்சிருக்கு, 3.36. கிராமப்புறங்களில் 2.92 தான். இதே இந்த கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து மார்ச் மாதம் 3.25 இருந்தது, இப்ப 2.92 குறைஞ்சிருக்கு. நகர்ப்புறங்களில் 3.43 மார்ச் மாதம் இருந்தது, 3.36 குறைந்திருக்கிறது ஏப்ரல் மாதத்துல. ஒட்டுமொத்தமாக 3.34 இருந்தது, 3.36 குறைந்திருக்கிறது. இது வந்து மார்ச் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது வந்து சென்ற ஆண்டோடு இயர் ஆன் இயர்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து 3.16 அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் 2024 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். இது எல்லாமே ஆண்டுக்கு ஆண்டு ஒப்பீடு தான். அதுல மார்ச் மாதம் எப்படி இருந்தது, ஏப்ரல் மாதம் எப்படி இருந்தது, சென்ற ஆண்டு மார்ச் மாதம் எப்படி இருந்ததோடு இந்த ஆண்டு மார்ச் மாதம், சென்ற ஆண்டு ஏப்ரல் எப்படி இருந்ததோ இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பணவீக்கம், நுகர்வோர் விலை குறியீடுங்கிறது குறைஞ்சிருக்கு. அதுல அர்பன்லயும் குறைஞ்சிருக்கு, ரூரல்லையும் குறைஞ்சிருக்கு. பட் அர்பன்ல குறைஞ்சதை விட ரூரல்ல அதிகமா குறைஞ்சிருக்கு. இதுல வந்து ஒரு பிரேக்கப் சொல்றேன். ஃபுட் இன்ஃபிளேஷன், இந்த ஃபுட் இன்ஃபிளேஷன் ஏப்ரல் 2024 இருந்ததை விட 2025 ஏப்ரல்ல 1.7% அதிகரிச்சிருக்கு. 1.78% வந்து அதிகரிச்சிருக்க பார்க்க முடிகிறது. இதுல ரூரல் வந்து 1.85%, அர்பன் வந்து 1.64%. இது வந்து உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்களில் குறைவாக அதிகரிச்சிருக்கு, வேற கிராமப்புறங்கள்ல அதிகமா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. பட் டிஃபரன்ஸ் ரொம்ப மார்ஜினல் தான் அப்படிங்கறத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். இது போல நீங்க அந்த வெளியிட போய் பாத்தீங்கன்னா இதுல டீடைல்டு பிரேக்கப் வந்து கொடுத்திருக்காங்க. ரூரல் இன்ஃபிளேஷன், அர்பன் நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடியது, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியது, ஹவுசிங் இன்ஃபிளேஷன் சொல்லக்கூடியது. அது வந்து ஏப்ரல் மாதத்துல வந்து 3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் வந்து சென்ற ஆண்டு மார்ச் மாதத்தோடு இந்த ஆண்டு மார்ச் மாதம் 3.03 இருந்தது. சென்ற ஆண்டு ஏப்ரலோடு இந்த ஆண்டு ஏப்ரல்ங்கிறது 3% தான். சோ ஹவுசிங் இன்ஃபிளேஷன்ங்கிறது 3%, எஜுகேஷன் இன்ஃபிளேஷன்ங்கிறது ஏப்ரல் மாதத்துல 4.13%, ஹெல்த் இன்ஃபிளேஷன்ங்கிறது 4.25 வெர்சஸ் 4.26, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஃபிளேஷன் இருக்கு, ஃபியூவல் அண்ட் லைட் இன்ஃபிளேஷன் இருக்கு. இந்த பிரேக்கப் முழுக்க அதுல கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். சம்மரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10 பக்க டாக்குமெண்ட். இது mospi.gov.in அந்த வெப்சைட்ல இருக்கு. பட் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இது எதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் விளாவரியா பேசுறோம்னா, வட்டி விகிதம் இதை நம்பி இருக்கு. வட்டி விகிதம் குறைக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அடுத்த வரக்கூடிய
வரக்கூடிய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பில் வட்டி விகிதம் குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருப்பது. அந்த வட்டி விகிதம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது எப்படின்னா பணவீக்கம் குறையும் பொழுது. சோ அந்த அடிப்படையில பணவீக்கம் குறைந்து கொண்டு வருவதை பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கிறது. நம்ம ஆனால் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். புது ஐபிஓ தான் வந்திருக்குங்களா? நேற்று ஒரு ஐபிஓ பேசணும், வர்ச்சுவல் கேலக்சி இன்ஃபோடெக் அப்படிங்கிறது 14ஆம் தேதி, அதாவது நாளை முடிவடைகிறது. அவங்களுக்கு தேவையான பணம் 93 கோடி, பட் 11 மடங்குக்கு மேல் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு, ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. அதை பத்தி நேற்று விரிவா பேசிட்டோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு துவங்குகிறது இன்டெகிரிட்டி இன்ஃப்ரா பில்ட் டெவலப்பர்ஸ் லிமிடெட். இன்டெகிரிட்டி இன்ஃப்ரா பில்ட் டெவலப்பர்ஸ்ங்கிறது ஒரு எஸ்எம்இ ஐபிஓ தான். இதுவுமே 12 கோடி தான் அவர்களுக்கு தேவையான பணம். பங்கு ஒன்றின் விலை ரூபாய் 100. 1200 லாட் சைஸ், குறைந்தபட்சம் 1200 பங்குகள் அல்லது அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 1200 விண்ணப்பிக்கணும். 15ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இன்றுதான் துவங்கி இருக்கிறது. போக போக அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். Q4 ரிசல்ட் வெளியா இருக்குங்களா? நிறைய ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்க்கப்படுகிறது. கெயில், ஹீரோ மோட்டோ கார்ப், பாரதி ஏர்டெல், டாடா மோட்டார்ஸ், சீமென்ஸ், இதெல்லாம். இதுல சில முடிவுகள் வெளியாகி விட்டது. டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய நிகர லாபம் 51% குறைந்து இருக்கிறது. இது சந்தை முடிவடைந்த பிறகு அந்த தருவாயில் வெளியான ஒரு முடிவு. அதனால இதோட பங்கினுடைய விலையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நாளைக்கு பார்க்கணும். நஷ்டத்துல இல்ல, லாபத்துல தான் இருக்காங்க. ஆனா லாபம் 51% குறைஞ்சிருக்கு. 2025 4ஆம் காலாண்டு ₹6 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் 51% குறைஞ்சதுக்கு அப்புறம் கூட 8470 கோடி ரூபாய் அவங்களுடைய நிகர லாபம் அப்படிங்கறது இங்க நம்ம கவனத்துல கொள்ளணும். இது போக இன்னொரு ஆட்டோமொபைல் செக்டர்ல ஹீரோ மோட்டோ கார், இவங்களுடைய ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட் பார்த்தா 6% இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது அதிகரிச்சு 1081 கோடி, ₹65 பங்கு ஒன்றுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அது போக பட்டேல் இன்ஜினியரிங்னு ஒரு நிறுவனம், இது நிகர லாபம் குறைந்திருக்கிறது. இன்னொரு நிறுவனம் சிப்லா, ரொம்ப பார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட பங்குகளில் ஒன்று சன் பார்மா மாதிரி சிப்லா. அந்த சிப்லாவுடைய நிகர லாபம் 30% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு, 1222 கோடி. ரெவென்யூ 8% அதிகரிச்சிருக்கு, பட் நிகர லாபம் 30% அதிகரிச்சிருக்கு. சோ காஸ்ட் கண்ட்ரோல், ஆபரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அவங்க ஒரு டிவிடெண்ட் வேற கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபைனல் டிவிடெண்ட் ₹13, ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் ₹3, மொத்தம் ₹16 டிவிடெண்ட் ஜூன் 27ஆம் தேதி அன்று அதுக்குள்ள இந்த பங்குகளை வாங்கி வைத்திருந்தால், அந்த தேதியில வச்சிருந்தா அவங்களுக்கு இந்த டிவிடெண்ட் கிடைக்கும். இது போக நேற்று முடிவான முடிவு, இப்ப யூபிஎல், யுனைடெட் பாஸ்பரஸ் முன்னால சொல்லுவோம், இதனுடைய முடிவுகள் வெளியானது. நிகர லாபம் கணிசமாக அதிகரிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் 40 கோடி போன வருஷம், இந்த வருஷம் 900 கோடி. சோ பங்கினுடைய விலை பெரிய அளவில் அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்பட்டாலும் அதற்கு நேர்மாறாக ₹34 குறைவாக இன்னைக்கு முடிவடைந்திருந்தது, ₹642. காரணம் என்னன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. பட் எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, காரணம் தெரிய வரும் இல்ல. ஏதாவது பெரிய சேல்ஸ் ஏதாவது நடந்திருக்கலாம், பங்கு விற்பனை நடந்திருக்கலாம், அல்லது இதுல ஏதாவது ஒன் டைம் ப்ராஃபிட்டா அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம பார்க்கணும். பட் இந்த மாதிரி சில சமயங்கள் நிகழுங்கிறதுக்கு நான் இந்த உதாரணத்தை நான் சொல்ல வரேன். ஷார்ட் டேர்ம்ல வரக்கூடிய நாட்கள்ல BASF, பர்ஜர் பெயிண்ட், அப்போலோ டயர், எடல்வைஸ், கிராஃபைட், இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வரும் பொழுது பார்ப்போம். கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு? பெரும்பாலும் இன்னைக்கு கமாடிட்டி, கரன்சி எல்லாமே ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல தான் இருந்ததா நான் பாக்குறேன். சோ கரன்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு 14 பைசா இறக்கத்துல ₹85.37. பெரிய மாற்றம் இல்லை. சர்வதேச சந்தையிலும் டாலருடைய மதிப்பு சின்ன ஒரு வீக்னஸ் இருந்ததை பார்க்க முடிந்தது. பெரிய அளவுல இல்ல, குறிப்பிட சொல்ற அளவுக்கு இல்ல. சர்வதேச சந்தையிலும் தங்கத்தினுடைய விலை, வெள்ளியினுடைய விலை ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு. கச்சாயினுடைய விலையுமே சின்ன ஏற்றத்துல, பெரிய குறிப்பிடத்தக்க ஒரு ஏற்ற இறக்கம் இல்லை. கன்சாலிடேஷன் பேஸ் தான். உள்ளூர் சந்தையில் MCXல மட்டும் தங்கத்தினுடைய விலை 1% ஏறி இருக்கு, வெள்ளியினுடைய விலை 2% ஏறி இருக்கு. இதற்கு காரணம் நேற்று மாலை நம்ம சந்தை முடிவடைந்த பிறகு அமெரிக்க பங்கு சந்தையில், அமெரிக்க சர்வதேச சந்தைகளில் அதிகரித்த விலையினுடைய தாக்கம் ஒருவேளை இருக்கலாம். பட் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய், ஈவன் பங்கு சந்தை கூட அந்த போக்குல இருக்கிறதா நான் பாக்குறேன். ஃபைன் சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி நீங்க CP டேட்டா டீடைலா சொல்லியிருந்தீங்க, அதோட லிங்கையுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் நம்ம கொடுக்கலாம் சார். நிச்சயமா. ஓகேங்க சார், தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.